சனி பகவான், அடுத்து சூரிய பகவானை பற்றி பேசிடுவோம். சூரியன் உச்சமடைகிறார். எங்கே உச்சமடைகிறார்? 4 குடையவன் 12 உச்சமடைகிறார். இங்கே தான் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கணும். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி. இந்த உயர்கல்வி, உயர் பதவியை சேர்ந்த தரக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் வீட்டிலே உச்சமடையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனால் அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஏப்ரல் மாதம் தான் கார்ப்பரேட் மாதம். மார்ச் 31 கேபிஐ முடிஞ்சோடனே ஏப்ரல் மேலே தான் ப்ரமோஷன் வரும். இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா. நம்மளது மட்டும் பார்க்க மாட்டோம். நம்ம கூட சதீஷ்க்கு கிடைச்சதா இல்லையா, நம்ம கூட இன்ஜினியர், ஐயோ எனக்கு சீனியர் இன்ஜினியர் வரலையா, அப்பாடா சதீஷுக்கும் வரல, சந்தோஷம். அவனுக்கும் வரலன்னா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். நண்பர்கள் ஃபெயிலானால் வருத்தப்படுறத விட பாஸ் ஆனால் தான் வருத்தப்படுவோம். என்னடா நம்ம கூட சுற்றிட்டு இருந்தால் நமக்கு பாஸ் ஆகிட்டான், இப்போ நம்ம இன்னும் இப்படி உட்காந்துருக்கோமே. அது மீடியா துறையில் ரொம்ப அதிகம் நான் பார்த்துருக்கேன். இங்கே தான் சுற்றிட்டு இருந்தால் திடீர்னு ஹெட்டுங்கிறான், அதுக்கு மேலே ஹெட் ஆகி பெரிய. அப்போது உங்களுக்கு எந்த தேவதையும் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, ஆனால் உங்கள் முயற்சி உங்களுக்கு சிறகுகளை தந்திருக்கிறது. எந்த தேவதையும் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, முயற்சி உங்களுக்கு சிறகுகளை தந்திருக்கிறது. இந்த சிறகுகளை வைத்து நீங்கள் 12ஆம் வீட்டிலே உச்சமடைகிறீர்கள். உச்சமடையும் போது மேனேஜர் என்ன பண்ணுறாரு, உங்களை டென்ஷன் பண்ணி ப்ரொமோஷன் கொடுப்பார். ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்துங்க, இன்றைக்கி ஒர்க்கு வேறு அதிகம், இருந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க, ஏன்னா அடுத்தடுத்த லெவல் போகும்போது நீங்கள் அப்டேட் ஆகிக்கணும். அதையே ஒவ்வொரு தடவையும் சொல்லியா, நீ ப்ரொமோஷன் கொடுக்குறானா இல்லையோ, கொடுக்கறதுக்கு முன்னாடியே 10 தடவை சொல்லியா அடுத்தடுத்த லெவலு, நீ ஒரு லெவலும் கொடுக்கணும், போ